ஒரு அழகான கிராமத்தில் முகில் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். முகிலுக்கு மிட்டாய்கள் என்றால் உயிர். ஆனால் அவன் யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். ஒரு நாள் முகில் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு விசித்திரமான முதியவரை சந்தித்தான். அவர் முகிலிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்து, முகில், இதை உன் வீட்டுத் தோட்டத்தில் நட்டுவை. இதற்கு நீ எவ்வளவு அன்பு செலுத்துகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் இது வளரும் என்று கூறினார். முகில் அந்த விதையை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினான். ஆச்சரியமாக சில நாட்களிலேயே அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. ஆனால் அது சாதாரண மரமல்ல. அதன் கிளைகளில் விதவிதமான சாக்லேட்கள், பிஸ்கெட்டுகள் மற்றும் வண்ணமயமான மிட்டாய்கள் காய்த்துத் தொங்கின. முகில் மிட்டாய்களை பார்த்ததும் குதித்தான். இனி நான் யாருக்கும் தரமாட்டேன், நானே எல்லாத்தையும் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு மிட்டாயை பறித்து வாயில் போட்டான். என்ன கொடுமை! அந்த மிட்டாய் கல்லை போல கடினமாகவும் கசப்பாகவும் இருந்தது. முகில் அழுதே விட்டான். மந்திர ரகசியம். அப்போது அந்த முதியவர் மீண்டும் தோன்றினார். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், முகில், இந்த மரம் சுயநலத்தால் வளரவில்லை. இதன் பலனை நீ மட்டும் அனுபவிக்க நினைத்தால் அது கசக்கும். இதை மற்ற குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து பார். அப்போதுதான் இதன் உண்மையான சுவை தெரியும். முகில் உடனே தன் நண்பர்கள் அனைவரையும் அழைத்தான். நண்பர்களே, வந்து பாருங்கள், ஆளுக்கு ஒரு மிட்டாய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் கொடுத்தான். நண்பர்கள் மிட்டாயை சாப்பிட்டுவிட்டு, ஆஹா, எவ்வளவு இனிப்பு என்று முகிலை கட்டிப்பிடித்து கொண்டனர். இப்போது முகில் ஒரு மிட்டாயை சாப்பிட்டான். அது தேனை விட இனிப்பாக இருந்தது. கதையின் நீதி: பகிர்ந்து கொள்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நம்மிடம் உள்ள மகிழ்ச்சி 2 மடங்காக பெருகும்.